மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு எப்படி நாம தயாராகணும் ஃப்ரம் ஸ்கிராட்ச். இப்போதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், இந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம டெஸ்ட் பேட்சஸ் எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட எந்த ஸ்கில்ஸ் தேவைப்படும், அந்த ஸ்கில்ஸை நாம எப்படி ஆக்வயர் பண்றது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் துரிதமாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. அது மாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நாம் ஒன் பை ஒன்னாக இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தான் இந்த லெக்சரில் நான் கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டு இந்த எக்ஸாமுக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்வாங்க அப்படின்ற அந்த ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். மூணாவதாக இப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நான் எப்படி சார் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அப்படின்றவங்களுக்கான டிப்ஸ் இதில் இருக்கும். அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கேள்வி வரும். அஞ்சாவதாக நான் கொடுத்துருக்கிறது எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த புக்கை நான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது. அப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸ், ஒரு சப்ஜெக்டையும் எப்படி நம்ம படிக்கிறது, எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதெல்லாம் இந்த 6வது பகுதியில் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். 7ஆவதாக நான் கொடுத்துருக்கிறது எப்படி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். எம்டியாக இருக்கும், இல்லை நம்ம ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்க ஒரு ஆஸ்பிரண்ட்டாக கூட இருக்கலாம். எப்படி நாம் இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கணும், எஸ்பெஷலி ஃபார் குரூப் டி எக்ஸாமுக்கு. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற அந்த பகுதியில் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 3லேருந்து ஒரு 5 கேள்விகள் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கரண்ட் அஃபேர்ஸை எப்படி நம்ம படிக்கணும், அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 9ஆவதாக கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியம். எது நல்ல அட்டம்ப்ட், இந்த எக்ஸாம் குரூப் டி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஷின் சார் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் எனக்கான சான்ஸ் ஆஃப் செலெக்ஷன் அதிகமாகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த நிறையா பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கணும், எது குட் அட்டம்ப்ட் அப்படின்றதுக்கு. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அப்ளை பண்ணும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம், எதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் குறிப்பாக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ஜோன், ஆர்ஆர்பி ஜோன். எந்த ஜோனுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சில பேர் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தமிழ்நாட்டிலே போஸ்டிங் வேணும் அப்படின்றவங்க என்ன பண்ணணும், சென்னை ஜோனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு போஸ்டிங் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த பிளேஸில் வேணாலும் நான் வேலை பார்க்க தயார், பட் வேக்கன்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஜோன் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்றவங்க எந்த ஆர்ஆர்பி ஜோனில் அதிகமான வேக்கன்சி இருக்கோ அந்த ஜோனை நீங்கள் சூஸ் பண்ணணும். அது நீங்கள் உங்கள் ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷனில் கடைசியாக இருக்கக்கூடிய பக்கங்களில் இந்த வேக்கன்சி தொடர்பான தகவல்கள்லாம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த கன்சர்ன்டு ஜோனை நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது. இப்போது 2ஆவதாக நான் கொடுத்துருக்கிறது சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம். எந்த மொழியில் நீங்கள் தேர்வை எழுத விரும்புகிறீங்க, தமிழில் இந்த தேர்வை உங்களால் எழுத முடியும், அப்படி இந்த தேர்வை எழுத நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தமிழ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமில். அப்புறம் 3ஆவதாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், செலக்டிங் த ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் இருக்கிற ஒரு 14 பதவிகள் இருக்குது அப்படின்னா அந்த 14 பதவிகளுக்கும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பதவியை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்த அந்த ப்ரிஃபரன்ஸுக்கு உங்களை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க அந்த ப்ரிஃபரன்ஸுக்கு வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த போஸ்ட் அலாட் பண்ணுவாங்க. இப்போது ஃபஸ்ட்டாக நீங்கள் கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸுக்கு ஃபுல்லாக ஆகிடுச்சு, வேக்கன்சியே இல்லை, வேக்கண்ட்டே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் செகண்டாக கொடுத்துருக்கிற ப்ரிஃபரன்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. இதே மாதிரி ப்ராசஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் ப்ரிஃபரன்ஸு. நான் எந்த ஜாபை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்குறேனோ அதற்கு நான் ஃபஸ்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுவேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இது ஒரு ஹையரார்கி மாதிரிங்க. எந்த வேலைக்கு நான் முதல்ல கன்சிடர் பண்ணப்படணும் அதுலேருந்து நீங்கள் ஒரு ஹையரார்கியாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இது நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த பதவிகள் மொத்தத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள்.
அதில் 14 பதவிகள் இருக்குன்னா ஒவ்வொரு பதவியும் பணியோடைய தன்மை எப்படி இருக்குது, ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றத நல்லா பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸை எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது மோட் ஆஃப் செலெக்ஷன். எப்படி வந்து இந்த குரூப் டி போஸ்ட்டுக்கு ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரூப் டி அப்படின்றது லெவல் 1 போஸ்ட்டில் வருங்க. லெவல் 1னா என்னன்னா ஒரு 18,000 பேசிக் பே இருக்கும். 18,000ன்றது எந்த அலோவன்ஸும் ஆட் பண்ணாமல் நான் சொல்கிறேன். இந்த டியர்னஸ் அலோவன்ஸு, இது மாதிரி இருக்க ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸு, இது மாதிரி இருக்கக்கூடிய அலோவன்ஸ்லாம் நம்ம சேர்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 30,000லேருந்து 35,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். இப்போ இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னா, இது வந்து இந்த என்டிபிசி எக்ஸாம் மாதிரி மல்டிபிள் டயர்ஸ்லாம் இருக்காது. ஒரு 2 டயர் இருக்கக்கூடிய எக்ஸாம்லாம் இல்லை, 2 நிலைகள் கொண்ட தேர்வுலாம் இல்லை. இது வந்து ஒரே ஒரு நிலையை கொண்ட தேர்வு தான். அதுவும் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஒரு ஆன்லைன் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும். இந்த ஆன்லைன் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. இதுக்கு அப்புறமேட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. இது எதுக்குன்னா இருக்கக்கூடிய அந்த வெயிட் கேரிங் டெஸ்ட், அதாவது அந்த வெயிட் கேரிங் கெப்பாசிட்டியை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. இப்போ மேல்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும், ஃபீமேல்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், 4வது மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் இருக்க போகுது. இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான மார்க்கை நம்ம எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுக்கணும். அதுதான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். இப்போ 3வதாக நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி எக்ஸாம். நான் இந்த அட்டெம்ப்ட் எழுதினேன், எனக்கு வந்து இந்த ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன ஸ்கில்ஸை நான் வளர்த்துக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஆர்ஆர்பி அப்படின்னு இல்லை, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாம், ஐபிபிஎஸ், எஸ்பிஐ கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ, ஆர்பிஐ எக்ஸாமு, எந்த எக்ஸாம், எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஒன்று ஸ்பீடு, இன்னொன்று அக்யூரசி. ஸ்பீடு அப்படின்னா என்ன அப்படின்னா கொடுத்துருக்குற அந்த கணக்கை எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து துரிதமாக சால்வ் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த எக்ஸாமே நீங்கள் எடுத்துக்கங்க, 1.5 மணி நேரம் நடக்க போகுது, 90 மினிட்ஸ் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. 100 கொஷின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ எவ்வளோ சீக்கிரம் நம்ம கொஷினை படிக்கணும், எவ்வளோ நம்ம அப்ரப்டாக நம்ம வந்து ஆன்சரை கொடுக்கணும் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. நம்ம சீக்கிரமே வந்து இந்த கணக்குகள் எல்லாத்தையும், கொடுக்கப்பட்ட சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை நாம் கொடுத்துக்கிட்டே வரணும். அது ரொம்ப முக்கியம். எல்லா மத்திய அரசு பணிக்கும் இந்த ஸ்பீடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த ஸ்பீடுக்கு அப்புறம் ரெண்டாவதாக இருக்கிறது அக்யூரசி. அக்யூரசினா என்ன? எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்கும். இப்போ இந்த குரூப் டி எக்ஸாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 90 கொஷின் நான் எழுதுறேன் அப்படின்ற பட்சத்தில் அவுட் ஆஃப் 100 வந்து 90 கொஷின்ஸ் வந்து நான் எழுத போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் கொஷின்ஸ் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க. அதில் ஒரு 81 கேள்விகள் சரியாக எழுதுறீங்க, பாக்கி 9 கேள்வி வந்து தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா 90% வந்து நீங்கள் அக்யூரேட்டாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேள்வியை வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க. பாக்கி இருக்கக்கூடிய 10% வந்து உங்களுக்கு மைனஸில் போயிருக்கு அக்யூரசி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே ஒரு 85% மேலே நாம் சரியாக கேள்விகளை அட்டெம்ப்ட் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம உறுதி பண்ணிக்கிட்டே வரணும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்தே. அதாவது நான் சொல்கிறது இந்த மாக் டெஸ்ட்டு, ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, இதிலெல்லாம் நான் சொல்கிறேன். இப்படி நம்ம பண்ணும்போது ஃபைனல் எக்ஸாமில் நம்மளோட அக்யூரசி 90%க்கு மேலே இருக்குங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கில். இந்த 2 ஸ்கில்லுமே, ஸ்பீடு, அக்யூரசி, இதை வந்து டெவலப் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ 4வதாக இருக்கிறது எக்ஸாம் பேட்டர்ன். இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா டோட்டல் எக்ஸாம் டியூரேஷன், எவ்வளோ நேரம் அந்த எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 90 நிமிடங்கள், அதாவது ஒரு 1.5 மணி நேரம் இந்த தேர்வு நடக்க போகுது. மொத்த கேள்விகளோட எண்ணிக்கை வந்து 100 கேள்விகள் வந்து அவங்க கேட்க போகிறாங்க. இந்த 100 கேள்விகளும் எந்தெந்த ஏரியாலேருந்து வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜென்ரல் சயின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, லைஃப் சயின்ஸ்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி, இதுலேருந்து 25 கேள்விகள் வரப்போகுது. மேத்தமேட்டிக்ஸ், அதாவது நம்ம ஆப்டிடியூடு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ரேஷியோ ப்ரொபோர்ஷனு, மென்சுரேஷனு, இது மாதிரியான டாபிக்ஸ்லேருந்து 25 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. 3வதாக இருக்கிறது ரீசனிங்கு. இந்த ரீசனிங்லேருந்து 30 கேள்விகள் வரப்போகுது, அதாவது தர்க்க அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. 4வதாக இருக்கிறது ஜென்ரல் அவேர்னஸ், நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், இதுலேருந்து வந்து ஒரு 20 கேள்விகள் கேட்க போகிறாங்க. நான் ஆல்ரெடி இந்த நெகட்டிவ் மார்க்கிங் பற்றி உங்கள்கிட்ட பேசிட்டேன். நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3 வந்து இருக்க போகுது. இப்போ இந்த
அஞ்சாவது நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியங்க, இதுதான் ரிசோர்ஸஸ். எந்த புக்ஸை வந்து நான் ரெஃபர் பண்ணணும், புக்ஸ் வந்து நான் பின்னாடி உங்களுக்கு புக்ஸை நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரிசோர்ஸஸில் எது முக்கியம், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் முக்கியமான ரிசோர்ஸு. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கணும்னா, ஆர்ஆர்பி தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த குரூப் டிக்கான தேர்வு கொஷின் பேப்பரை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த ஆர்ஆர்பி வந்து ஏஎல்பி நடத்தியிருப்பாங்க, ஜூனியர் இன்ஜினியர் நடத்தியிருப்பாங்க, அதே மாதிரி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி என்டிபிசின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தேர்வுக்கான போட்டித் தேர்வுகளையும் இந்த ஆர்ஆர்பி வந்து நடத்தியிருப்பாங்க. இது வந்து 2015, 2018, 2024 இந்த வருஷம் ஏஎல்பி ஜேஇக்கான எக்ஸாம்லாம் நடத்தியிருக்காங்க. அந்த கொஷின் பேப்பர்லாம் வந்து நீங்கள் எடுத்து அந்த கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி அதை வந்து நல்லா நீங்கள் போட்டு பார்க்கணும். அதுதான் மெயின். ரெண்டாவதா இருக்கிறது எஸ்எஸ்சி தேர்வுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். சிஜிஎல் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா எல்லா வருஷமும் அந்த எக்ஸாம் நடக்கும். ஜேஇனா எல்லா எக்ஸாமும் நம்ம இந்த தேர்வு வந்து நடக்கும். அதனால இந்த சிஜிஎல், ஜேஇ, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த 4 கொஷின் பேப்பரும் ப்ரீவியஸ் இயரில் 2016 2024 வரைக்கும் இந்த 8 வருஷத்துக்கான கொஷின் பேப்பரை எடுத்து அதை வந்து டெய்லி நாம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆப்டிடியூட்ல எப்படி கொஷின் வருது, ரீசனிங்ல எப்படி கொஷின் வருது, ஜென்ரல் அவேர்னஸ்ல எப்படி கொஷின் வருது, இதை டெய்லி வந்து நாம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய கொஷின் பேப்பர் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துடும். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரே நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஆப்டிடியூட் ஸ்கில்லும் சரி, ரீசனிங் ஸ்கில்லும் சரி, அப்புறம் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் இந்த ஸ்கில்லுமே வந்து ஒரு இன்டர்மீடியேட் அப்படின்ற அந்த லெவலுக்கு வந்துருக்கும். குரூப் டி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இதே வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷனுக்கு இருக்கிற ஒரு எக்ஸாம் தான். நீங்க உங்க ஸ்கில்ல இன்டர்மீடியேட்ல இருக்கு, அதாவது ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன்ல இப்போ உங்க ஸ்கில் இருக்கு. தாராளமா இந்த தேர்வை வந்து இந்த ரிசோர்ஸை வச்சே உங்களால கிளியர் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் சொல்லியிருக்கிற இந்த தேர்வுகளுடைய கொஷின் பேப்பரை மட்டும் நீங்க சரியா கலெக்ட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே போதுங்க. இப்போ இன்டர்மீடியேட் லெவல்ல இருந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் தான் நான் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஐபிபிஎஸ் கொஷின் பேப்பரை நீங்க எடுக்கணும். ஐபிபிஎஸ் பிஓ, அப்புறம் ஐபிபிஎஸ்ல கிராம வங்கிக்கான தேர்வு நடத்திருப்பாங்க. ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஆர்பினா ஒன்றும் இல்லை, ரீஜனல் ரூரல் பேங்க். இந்த இடத்துல ஐபிபிஎஸ் இடத்துல நான் சொல்றேன் கிராம வங்கின்னு சொல்லி அர்த்தம். அதற்கான கேள்விகள்லாம் எடுத்து நீங்க சால்வ் பண்ணணும். இப்படி நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா பேசிக்கும் முடிச்சிட்டீங்க, இன்டர்மீடியேட்டும் முடிச்சிட்டீங்க, அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் கொஷினும் நீங்க போட்டு பார்த்த மாதிரி ஆயிடும். இது நான் சிஜிஎல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னா டயர் 1 போட்டு பாருங்க, டயர் 2 போட்டு பாருங்க. இதுதான் மெட்டீரியல் என்னைய பொறுத்த வரைக்கும். இந்த மெட்டீரியல் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, எஸ்எஸ்சிக்கும் இதான் மெட்டீரியல், ஐபிபிஎஸ் எக்ஸாமுக்கும் இதான் மெட்டீரியல். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஆர்ஆர்பி கொஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். எஸ்எஸ்சி கொஷின் பேப்பர் அப்படின்றது சிஜிஎல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டயர் 2லாம் கொஷினோடைய டஃப்னஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் போட்டு பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லா புக்குமே நீங்கள் கவர் பண்ண மாதிரி ஆகிடும். முதல்ல புக்ஸை லிமிட்டடாக நீங்கள் வச்சுக்கிங்க. ரெஃபரன்ஸ் புக்கும் இந்த வீடியோ நான் சொல்ல தான் போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ன்றது ரொம்ப முக்கியம். இதை வந்து நான் சொன்ன இந்த ஆர்டரில் நீங்கள் படிங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ் எல்லா எக்ஸாமுக்குமே இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து படிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ரிசோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். அப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து மேத்தமேட்டிக்ஸ். இதில் வந்து இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது இல்லாமல் ஒரு 5லேருந்து ஒரு 7 டாபிக் வந்து நீங்கள் கூட சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதை நெக்ஸ்ட் வீடியோ எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிலபஸே நீங்கள் எடுத்துக்கங்க. நம்பர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, போர்ட் மோஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ நம்பர் சிஸ்டம்னா நம்பர் சிஸ்டம்லேயே ஒரு சில டாபிக் வரும். ஏபிஜிபி வரும், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், அப்புறம் ஆவரேஜ் வரும். அதெல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். ஆவரேஜ், ஏஜ் அந்த டாபிக்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். அது மாதிரி ஒரு சில இடத்துல உங்கள் சிலபஸ் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக ஆகிடும். அந்த சைலண்ட்டாக இருக்க பார்ட்டையும் நீங்கள் சேர்த்து வந்து கவர் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 25லேருந்து 30 டாபிக்ங்க நீங்கள் தெளிவாக நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே போதும். அதுக்கு தான் நான் இந்த 5th சொன்ன இந்த இடத்துல நான் வந்து நீங்கள் என்ன படிக்கணுன்றதை நான் கிளியராகவே கொடுத்துட்டேன். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ் இதற்கான ப்ரீவியஸ் இயர் முந்தைய ஆண்டுகளில் நடந்த கேள்வித்தாளை வந்து நம்ம ஒரு வாட்டி நல்லா போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாலே இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ண மாதிரி ஆகிடும். டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 25லேருந்து 30 டாபிக்ங்க ஆப்டிடியூடுக்கு நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இந்த மேத்தமெட்டிக்ஸுக்கு என்ன ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பிரைம் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட்டாக நான் கொடுத்துருக்குறது பிரைம் சோர்ஸ். இதுதான் பிரைமரியான ஒரு மெட்டீரியல். இதை படிச்சுட்டு தான் இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸுக்கே நம்ம போகணும். ஒன்று ஆர்எஸ் அகர்வால் யூஸ் பண்ணுங்க,
அப்படி இல்லாட்டி அருண் சர்மா அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. இதுக்கு வந்து இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் கேட் எக்ஸாம் லெவலில் இருக்கும். ஒரு இன்டர்மீடியேட் லெவல் ஆஃப் கொஷின் இல்லை ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஷின்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக் நீங்கள் வாங்கலாம். பேசிக் லெவலுக்கு இந்த ஆர்எஸ் அகர்வாலே போதுமானது, சஃபிஷியன்ட் தான். பட் ப்ரிலிமினரியாக நான் சொன்னேன் இந்த அடிப்படையானது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். இதை முடிச்சுட்டு இதில் இருக்கிறதுல ஏதாச்சும் ஒரு புக்குங்க, ரெஃபரன்ஸ் புக்குன்னு தான் நான் ஹெட்டிங்கே கொடுத்துருக்கேன். எய்தர் நீங்கள் வந்து ஆர்எஸ் அகர்வால் போகலாம், இல்லை அருண் சர்மா போகலாம். இது ரெண்டுமே பிடிக்காட்டி கிரண் பப்ளிகேஷனுடைய அந்த எஸ்எஸ்சி புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். இது மூணில் எனி ஒன்று ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து ரீசனிங்க்கு இருக்கக்கூடிய சிலபஸை நாம் அனலைஸ் பண்ணலாம். இதில் வந்து இந்த தர்க்க அறிவை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்கிற எல்லா டாப்பிக்குமே நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இது சால்வ் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சரியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரீசனிங்கில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ணிவிடுவீங்க. இதில் கொடுத்த டாப்பிக்கும் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. இதில் கொடுக்காத விடுபட்டு போனால் ஒரு சில சைலண்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ப்ரீவியஸ் இயர்லேயே கொஷின் பேப்பர் அனாலிசிஸ்லேயே நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இதற்கான புக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரைம் சோர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எனி ஒன் புக்கு, அது வந்து கிரண் பப்ளிகேஷனை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அந்த புக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கிரண் பப்ளிகேஷன் எஸ்எஸ்சி புக் வந்து நம்ம சயின்ஸ் பார்ட்டுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அரிஹண்ட் ஜிகே அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இந்த அரிஹண்ட் ஜிகே வாங்கலாம், அப்படி இல்லாட்டி லூசன்ட் ஜிகே நீங்கள் வாங்கலாம். சயின்ஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்சிஆர்டியில் சயின்ஸ் புக்கு அப் டு 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் புக்கை வந்து நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் குறிப்பாக பயாலஜி, பாட்னி அண்டு ஜுவாலஜி அதுலேருந்து கேள்விகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி வரும். ஸோ அந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் இந்த என்சிஆர்டி புக்கில் நல்லா படிச்சிருங்க. ஒரு சில டாபிக்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போதே இந்த டாப்பிக்ல தான் கொஷின் ரிப்பீட் ஆகுதுன்னு தெரியும். டிசீசஸ், கம்யூனிகபிள் டிசீஸ், அப்புறம் ஜெனிட்டிக்ஸு, இது மாதிரியான டாபிக்ஸ்லாம் கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி வந்து எந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்து அந்த டாப்பிக்கை மட்டுமாவது என்சிஆர்டியில் நீங்கள் கவர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த அரிஹண்ட் ஜிகேலேயே நிறையா அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில டேட்டாஸ்லாம் அவங்க வந்து டேபிளோ காலமில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டா. இப்போ நாம் வந்து ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு நாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி கவர் பண்ணி ஆகணும், எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணணும், அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் தனியாகவே ஸ்லைட் வச்சிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். இதற்கான புக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அரிஹண்ட் ஜிகே தான். நான் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்றது ஒரு பிரைம் சோர்ஸ். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கோத்ரூ பண்ணுறதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வழக்கமாகவே நீங்கள் வந்து வச்சுக்கணும். அதுதான் உங்கள் சக்ஸஸை என்ஷூர் பண்ணும். நமக்கு எப்படி நாம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இப்போ வந்து நம்ம இந்த ஆர்ஆர்பி மாதிரியான தேர்வை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா என்ன முக்கியம்னா ஸ்பீடு ரொம்ப முக்கியம், அதே மாதிரி அக்யூரசி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது கொஞ்சம் உங்களுக்கு சில்லியாக தெரியலாம், பட் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இதை நிறையா பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இது ஏன் ரொம்ப முக்கியன்றதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கிறது டேபிள்ஸு. ஒரு 20வது டேபிள் வரைக்கும், அந்த 20வது ஆர்டர் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 17, 18 சார் அப்படின்னா என்னன்னா அதற்கான வேல்யூ உங்களுக்கு தெரியணும். 18, 19 அதோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி 20வது டேபிள் வரைக்கும் அப் டு 20th ஆர்டர் வரைக்கும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். 15 into 19 அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு சட்டுன்னு வரணும். 17 into 14 அப்படின்னா அதோட வேல்யூ உங்களுக்கு சட்டுன்னு வரணும். இது வந்து ரொம்ப சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கேல்குலேஷன் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க எக்ஸாமில். இது வந்து நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட்லேருந்தே இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் ஃபைனல் எக்ஸாமில் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் உங்களால் அந்த சம்ஸை சால்வ் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களால் ஒரு சம்மை வந்து துரிதமாக சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கு அந்த டேபிள்ஸ் முடிஞ்சிருச்சு. செகண்டாக இருக்குது ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர்னால் என்னென்னா அப் டு 30th ஸ்கொயர் அந்த வேல்யூ வரைக்கும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். 17 ஸ்கொயர்னா என்ன, அதோடைய வேல்யூ என்னது, அப்புறம் 21 ஸ்கொயர் அதோட வேல்யூ என்ன, அது மாதிரி அப் டு 30 வரைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸோடைய வேல்யூ மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். கியூப் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப் டு 15 வரைக்கும் உங்களுக்கு அதற்கான வேல்யூ வந்து மனப்பாடமாக தெரிஞ்சிருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இது ரெண்டும் தான் பேஸ் உங்களுக்கு. நீங்கள் ஆப்டிடியூடு ஸ்டார்ட் பண்ணும் போதே சைமல்டேனியஸாக எதுவுமே நீங்கள் பண்ணிட்டுருங்க. இதுக்கு தனியாக இதற்குன்னு ஒரு நாளை நீங்கள் அலாட் பண்ண வேணாம். நீங்கள் ஆப்டிடியூட் படிக்கும் போதே இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு நேரம், என்ன ஒரு 15 நிமிஷம் ஆகுமா, அந்த 15 மினிட்ஸை வந்து டெய்லி வந்து நீங்கள் அலோகேட் பண்ணுங்கள். இந்த டேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
20 டேபிள் வரைக்கும் அப் டு 20th டேபிள் வரைக்கும் அந்த 20th ஆர்டர் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ரெண்டாவதாக நான் சொன்னேன் இந்த ஸ்கொயர் நம்பர் 30வது ஸ்கொயர் வரைக்கும் அந்த வேல்யூ 1 to 30 அது வரைக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் நம்பருக்கான வேல்யூ வந்து கொஞ்சம் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். 5ஓட மல்டிபிள்லாம் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 10ஓட மல்டிபிள்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி வந்து இந்த டேபிள்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. மனப்பாடம் மீன்ஸ் என்னன்னா கொஞ்சம் புரிஞ்சு உங்களுக்கு எக்ஸாமில் இந்த வேல்யூ வரும்போது என்னையால் அதை ரீகால் பண்ண முடியும் அப்படின்ற அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கியூப் நம்பர்ஸ் வந்து அப் டு 15 வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மூணாவதாக நான் கொடுத்துருக்கிறது ஆல்ஃபபெட்ஸ் வித் ஆர்டினல் நம்பர். இது வந்து A to Z அந்த ஃபார்வர்ட் பாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். Z to A அந்த பேக்வர்ட் பாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏல ஆரம்பிச்சு Z வரைக்கும் 1 to 26 நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் வந்து 26 எழுத்து இருக்கும். ஏக்கு 1, டிக்கு 2, இசட்டுக்கு 26. இந்த ஆர்டரில் இந்த வரிசையில் உங்களுக்கு ஏறு வரிசையில் உங்களுக்கு வந்து மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். ஈனா 5 அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா எழுத்துக்கும் அந்த ஆர்டினல் நம்பர் அந்த ஆர்டருக்கான அந்த நம்பர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர் இருக்கு. இசட் டு ஏ இசட்டுக்கு 26, ஏக்கு 1 அந்த ஆர்டரும் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது வந்து எதுக்குன்னா கோடிங் அண்ட் டிகோடிங்கு அப்புறம் ஆல்ஃபபெட் சீரீஸ் இதுலலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஏரியாலேருந்து ஒரு 3 கேள்விகள் வரைக்கும் உங்களுக்கு கேட்பாங்க ஆர்ஆர்பியில் கோடிங் டிகோடிங்கு ஆல்ஃபபெட் சீரீஸ்லாம். அதனால இதை நான் சொன்னேன். இது மூணுமே உங்கள் ப்ரிப்பரேஷனோட சைடில் ஒரு 15 நிமிஷம் இதுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பீடு வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இதை வந்து உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஒரு சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக் கால்குலேஷன்லாம் சட்டுன்னு நீங்கள் வந்து ஆன்சரை வந்து போட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இப்போ 8வதாக நான் பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து ஜிகேல வரக்கூடிய ஒரு பார்ட்டு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து குறைஞ்சபட்சம் 3 கேள்விகளும் அதிகபட்சம் 5 கேள்விகளும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அப்படி ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னால் படிக்க முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா 3 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக படிச்சிருங்க. 3 மந்த்னா எந்த 3 மந்த்து? இந்த மந்த் எக்ஸாம் நடக்குது ஃபார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஜனவரி மாதம் எக்ஸாம் நடக்குதுன்னா 3 மாதம் முன்னாடி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸில் எல்லா டாப்பிக்கும் பாலிட்டி இம்பார்ட்டண்ட்டான ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் படிச்சிருக்கணும். இது வந்து 3 மாதத்து கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸுக்கு முக்கியமான பொருளாதார திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தெந்த பொருளாதார திட்டங்கள்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தா அந்த ஸ்கீம்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணணும். பாலிட்டி ரிலேட்டடாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டோடைய முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கவர் பண்ணணும். ஒரு சில நியூஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ரிப்பீட் ஆகும். ஜாகிரஃபி ரிலேட்டடாக ஒரு சில லேண்ட்மார்க் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில லேண்ட்மார்க் பார்த்தினா நியூஸ் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸில் ரிப்பீட் ஆகிருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கணும். இது 6 மாதத்துக்கு. முதல்ல நான் சொன்னது 3 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் ஹிந்து படிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த ஹிந்துலேயே ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். 3 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை முடிஞ்சிடும். எக்ஸாமுக்கான டேட் இன்னும் அவங்க சொல்ல. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நான் சொன்ன இந்த டாபிக் மட்டும் ரொம்ப முக்கியங்க. 3வதாக நான் கொடுத்துருக்கிறது ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இது எதுக்குன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இஸ்ரோ வந்து போன வருஷம் மட்டும் என்னென்ன திட்டங்கள்லாம் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சேட்டலைட் என்னென்ன சேட்டலைட்லாம் அவங்க லான்ச் பண்ணாங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் விஷன் என்ன, அடுத்த 2 வருஷத்துக்கு அவங்களுடைய விஷன் இப்படி இருக்கு, அடுத்தது என்னென்ன மிஷன்லாம் வந்து இஸ்ரோ சார்பாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருக்கும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணணும். இது வந்து இஸ்ரோ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து அதிகமான கேள்விகள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நான் அனலைஸ் பண்ணும்போது நான் நிறைய கேள்விகள் வந்து பார்த்தேன். அதனால இதை நான் கொடுத்துருக்கேன். இது 3ஐயுமே நீங்கள் பண்ணுறது நல்லதுங்க. நான் ஃபஸ்ட்டாக அட்வைஸ் பண்ணது ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா சால சிறந்தது. அதுதான் வந்து ஒரு நல்ல மெத்தடும் கூட. அப்படி படிக்க முடியல, கடைசி நேரத்தில் என்னால் படிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 90% ஆஃப் த கொஷினை உங்களால் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். இது வந்து நான் என்ன சொன்னேன்னா 3 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை எல்லா டாப்பிக்கும் படிக்கணும். 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நான் கொடுத்துருக்குற இந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸை, பாலிட்டி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் ஜாகிரஃபி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வருஷத்துக்கானது நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்ன சோர்ஸை நான் ரெஃபர் பண்ணுறது?
என்ன கேட்டால் நான் நியூஸ் பேப்பரை த ஹிந்து படிக்கணும்னு நான் சொல்லுவேன். அப்படி அதை படிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா இந்த டிஎன் கேரியர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. இது வந்து தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒவ்வொரு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸும் டவுன்லோட் பண்ணி படிக்க முடியும். அந்த மெட்டீரியலே போதுமானதாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் வாரியாக அவங்க கொடுத்துருப்பாங்க. பாலிட்டி அப்படின்னா இதெல்லாம் தான் இந்த மாதம் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமி அப்படின்னா இதெல்லாம் தான் இந்த மந்த் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த மெட்டீரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈஸியான ஒரு மெட்டீரியலும் கூட, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெட்டீரியலை இந்த தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இப்போ 9வதா லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது எது நல்ல அட்டெம்ப்ட். வந்து எது நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்றது கொஷின் பேப்பரை பொறுத்து தான் இது வந்து கணக்கில் எடுத்துக்கப்படும். இப்போ கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குது அப்படின்னா 90 வரைக்கும் கூட நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணலாம். 90 கொஷின்ஸ் கூட நீங்கள் வந்து அட்டெம்ட் பண்ணலாம். பட் இதில் ரொம்ப முக்கியம், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அந்த அக்யூரசி அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ கேள்வி அட்டென்ட் பண்ணுறீங்கன்றது ஒரு பொருட்டே இல்லை. பட் நீங்கள் ஃபைனலாக கொடுக்கக்கூடிய அந்த ஆன்சர்ஸ் உங்களுடைய மொத்த ரெஸ்பான்சஸில் ஒரு 90% மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுதுகிற கேள்விகளில் 90% மேலே சரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஈஸியாக பேப்பர் இருக்குது அப்படின்னா நிறைய கேள்விகளை நீங்கள் அட்டெம்ட் பண்ண பாருங்கள். மாடரேட்டாக இருக்குது அப்படின்னா எந்த கேள்வி தெரியுதோ அதை முதல்ல அட்டெம்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதுவா அதுவா 50-50 சான்சஸ் இருக்கக்கூடிய கேள்விகளை இந்த எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் ஒரு சில அப்ரோச்சஸ்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய கேள்விகளை வந்து நீங்கள் எழுத பார்க்கணும். இந்த குட் அட்டெம்ப்ட் அப்படின்றது இந்த கொஷின் பேப்பருடைய லெவல் தாங்க தீர்மானிக்கும். ஈஸியாக பேப்பர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய கேள்விகளை நீங்கள் எழுத பார்க்கணும். 90லேருந்து 95 வச்சுக்கிங்க ஈஸியாக பேப்பர் இருக்குது அப்படின்னா. மாடரேட்டாக பேப்பர் இருக்குது அப்படின்னா ஒரு 82 to 87 நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் டஃப்பாக பேப்பர் இருக்குது அப்படின்னா 70 to 75 உடைய இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ்லேயே வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு கொஷின் பேப்பரையும் நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதணும். தெரிஞ்ச கேள்வியை மட்டும் நீங்கள் எழுதிட்டு தெரியாத கேள்வி நிறையா நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சான்ஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து கம்மியாகும். நீங்கள் வந்து தெரியாத கேள்வியையும் நம்ம எப்படி எழுதுறது, எப்படி வந்து நம்ம எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த மெத்தட்லாம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். உங்களுடைய ப்ராக்டிஸிங் டெஸ்ட்லேயே நீங்கள் அந்த மெத்தட்லாம் கற்றுக்குங்க. அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய அட்டெம்ப்டும் ஜாஸ்தியாகும். ஸ்பீடாக இந்த கேள்விகளை நீங்கள் வந்து எழுதி முடிப்பீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆன்சரும் ஒரு 90% மேலே அக்யூரேட்டாக இருக்கும். இப்படியெல்லாம் இந்த மெத்தட்லாம் நீங்கள் பின்பற்றி உங்களோட ப்ரிப்பரேஷனையும் டெஸ்ட் ப்ராக்டிஸையும் நீங்கள் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஆர்ஆர்பி தேர்வை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த குரூப் டி தேர்வை பற்றி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைவை நான் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களை மாதிரி படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.